ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பூர் பிஜிஎன்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி போக போகிறோன்னா, முயல் குட்டி போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் அப்படிங்கிறதும், குட்டி போட்ட 5 நாளில் முயல் குட்டியோட க்ரோத்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி குட்டி போடுறதுக்கு முன்னாடி அது கிடைக்கிற சருகெல்லாம் எடுத்து கூடு மாதிரி கட்டும். பெஸ்ட்டு நீங்கள் தேங்காய் நார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறது ரொம்பவும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உடம்புல இருக்கிற அத்தனை முடியையும் பிச்சு அந்த கூட்டுக்கு சென்டரில் வைக்கும். அந்த குட்டிக்கு வந்து பெட்டு மாதிரி இருக்கிறதுக்காக அது உடம்புல இருக்கிற எல்லா முடியும் பிக்கும். மெயினாக வடிவத்தில் இருக்கிற எல்லா முடியும் பிச்சு வச்சிரும். முயல் குட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி போடுற பெட்டி, குட்டியிடும் பெட்டின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி என்னதுங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி ஒரு பெட்டி வைக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டு. அந்த மாதிரி பெட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே அழகாக கூடு கட்டி குட்டி போட்டுரும். அந்த பெட்டி இல்லாதனால இருக்கிற பெட்டி வச்சதுனால தான் அது சைடில் தனியாக கூடு கட்டிகிட்ருக்கு. அந்த பெட்டி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றியும் இல்லைன்னா நம்மக்கிட்டேயும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோவாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்கள் முயலும் சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுச்சுன்னா நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கணும் அந்த முயல் குட்டி போட போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் அடுத்த நாள் உங்களுக்கு குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டி போட்ட வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கழித்து எடுத்த கிளிப்ஸ். அந்த இடத்துல அந்த அன்னைக்கு என்னால் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா முயல் அழகாக பால் கொடுத்துட்ருக்கு பாருங்கள் குட்டிகளுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வாட்டி குட்டி போட்ட முயல். அதனால் அதுக்கு குட்டிகளை எப்படி வளர்க்கணும் என்னது நல்லா தெரிஞ்சிருக்கு. புது முயலாக இருக்கும்போது 1-2 டெத்தாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முயல் பார்த்திங்கன்னா மினிமம் 2 குட்டி கூட போடும். மேக்ஸிமம் 12 குட்டி 5 குட்டி எங்கிட்ட 18 குட்டி வரைக்கும் ஒரு முயல் போட்டிருக்கு. ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு, மறுபடியும் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த முயல் தான் குட்டி போட்டிருக்கு. 6 குட்டி போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 6 குட்டி தான். 3 ஒயிட்டு 3 கலரு. குட்டி போடுற பெட்டி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது போடுற குட்டிகளை அதே மிதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த முயல் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம் to 6 டைம் குட்டி போட்டதுனால இது கரெக்டாக பராமரிச்சிருச்சு. இதே புதுசாக வளர்க்குற முயல்கள்லாம் அதோட குட்டி அதே மிதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபுட்டு கரெக்டாக போனால் அதோட குட்டி அதே சாப்பிட்ரும். இந்த 6 குட்டியும் சேல்ஸுக்கு தான். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நம்ம திருப்பூரில் இருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி போடுற டைமில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்துவே முயலுக்கு நல்லா ஃபீட் பண்ணுங்கள். நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்டிகள் ரேஷியோ அதிகமாக கிடைக்கும். உங்கள் குட்டிகள் நல்லா தரமான குட்டிகளாக கிடைக்கும். இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு, அதாவது குட்டி போட்டதுலேருந்து 5 நாள் இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு முயல் குட்டிகள். பகலில் அதாவது காலையில் டைம் பார்த்திங்கன்னா அடர் தீவனமும், ஈவினிங் டைம் பசு தீவனமும் கொடுக்குறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.